வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவளையத்தோர் வழிபடட்டும் அப்படின்னு சொல்லி அம்மை அப்பனாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் கொடைக்கானல் அந்த மலைப்பகுதியில வில்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த வில்பட்டி ஊர்ல இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பர் அப்படிங்கிற முருகப்பெருமானை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். இந்த பதிவுல ஃப்ரெண்ட்ஸ், 1000 வருடங்களுக்கு மேல முதலாக பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட முருகன் கோவில் இதுதான் அப்படின்னு கல்வெட்டுக்கள் சொல்லுற அளவு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை பத்தி, வெற்றி வேலப்பரை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால எப்பவும் நான் சொல்ற மாதிரி தான், ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதும் சொல்ற மாதிரி உலக நன்மைக்காகவும் நம்மளுடைய மன அமைதி, உடல் ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாத்துக்காகவும் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். கொடைக்கானல்ல இருந்து இயற்கையான சூழல்ல 8 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த வில்பட்டி வெற்றி வேலப்பர் கோவில் இருக்கு. நம்ம கொடைக்கானல் போறவங்க எல்லோருமே இந்த வெற்றி வேலப்பர் கோவிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இந்த சிலாரூபமானது, வெற்றி வேலப்பர் சிலாரூபமானது நம்மளது புகழ்பெற்ற சித்தரான போகரால் வடிவமைக்கப்பட்டது. அப்படிங்கிறதுனால தனியா அதற்கு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? அதனால போகருடைய அருளும் கிடைக்கும், நமது முருகப்பெருமானும் நமக்கு அருள் புரிவார். இந்த கோவில் தான் பாண்டிய மன்னரால முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில் அப்படின்னும், கோன் பாண்டிய மன்னனால, பிற்கால பாண்டிய மன்னன் இல்லையா, கோன் பாண்டிய மன்னரால இங்க திரும்ப புனரமைச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதற்கெல்லாம் சாட்சியா கல்வெட்டுக்களும் தூணில் பொறிக்கப்பட்டுள்ள மீனும் பாண்டிய மன்னர்களால இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சியா இருக்கு. இந்த வெற்றி வேலப்பர் கோவில்ல பாருங்க, சிவபெருமான் மேல முருகப்பெருமான் அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கோலத்துலதான் கருவறையில காட்சி தராரு. முருகப்பெருமான் சிவபெருமானின் மேல, அதாவது சிவலிங்கத்தின் மேல அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி தராரு. அதனால இந்த சிவபெருமானுக்கு 12 அப்பர் என்றும், இவருக்கு முருகப்பெருமானுக்கு பாறை வேலப்பர் அப்படின்னும் ஒரு பெயர் இருக்கு. பக்தர்களால செல்லமா பாறை வேலப்பர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இங்க அசுரனை வதம் செய்துட்டு இங்க அமர்ந்து, அமைதியா அமர்ந்து தன்னுடைய அந்த தோஷம், மன கஷ்டம் இருக்கு இல்லையா, அதை போக்குறதுக்காக சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருக்குமே இங்க ஸ்தாபிச்சு முருகப்பெருமான் வழிபட்டு இருக்காரு. அந்த 3 சிலாரூபங்களும் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே அங்க இருக்காங்க. முருகப்பெருமானுக்கு அருள் செய்த பெரும் தேவர்களும் நமக்கும் அருள் செய்வாங்க இல்லையா? வெற்றி வேலப்பர் கோவில்ல எல்லோருமே இருக்காங்க பாருங்க. 12 அப்பராக சிவபெருமான் இருக்காங்க, அடுத்தது விஷ்ணு இருக்காரு, பிரம்மா இருக்காரு, எல்லோருமே இருக்காங்க பாருங்க. அதோட இல்ல, இங்க நவ கிரகங்கள் எல்லாமே 1000 ஆண்டுகள் பழமையானதுங்கிறதுனால நவகிரகங்களும் நமக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. புதியதா, நம்ம மற்ற கோவில்கள் இருக்கிறத விட இங்க நவகிரகங்களும் புதியதாக இருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான இக்கோவில் வெற்றி வேலப்பரை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொன்னா, பால் அபிஷேகம் செய்யணுங்களாம். பால் அபிஷேகம் செய்துட்டு நமக்கு என்ன வேண்டுமோ அத வேண்டுதல் அத்தனையும் நம்ம சொல்லிட்டு பால் அபிஷேகம் செய்துட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை, 6 எழுத்து மந்திரத்தை நம்ம 108 முறை அமைதியா அமர்ந்து, அந்த கோவிலையே அமர்ந்து இத ஜபிச்சுட்டு தான் நம்ம கிளம்பி வெளியே வரணும் அப்படின்னும் அங்க இருக்க பக்தர்கள் சொன்னாங்க. அது இல்லாம நம்ம என்ன வேண்டுதல் பண்ணியிருக்கோமோ அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும்
ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை காலையிலேயோ இல்ல மாலையிலேயோ நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப சீக்கிரமா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு இல்லாம இங்க எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியவரா இந்த வெற்றி வேலப்பர் இருக்கார். எந்த விதமான தோஷங்கள் கிடையாது. எல்லா தோஷங்களுமே நம்ம முருகப்பெருமான் இந்த வெற்றி வேலப்பரை வணங்கும் போது, அதான் ஏற்கனவே சொன்னோம்ல, அது போலதான் சூரியனை கொண்ட பனி போல ஓடியே போயிடும். அதனால இந்த வெற்றி வேலப்பரை நம்ம வணங்கியே ஆகணும். யாருக்கும் எந்த தோஷமும் இருக்கக்கூடாது, உலகமே நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதற்காகவே வெற்றி வேலப்பரை நாம இருக்கும் இடத்திலிருந்தே ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி வணங்குவோம். அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வணங்குறப்ப என்ன நினைச்சு வேண்டுதல் செய்தாலும் சரி, செய்யும் போது நமக்கு முன்னாலேயே வந்தாலும் சரி அல்லது கனவில் வந்தாலும் சரி, என்னென்ன வரும் தெரியுங்களா? சேவல், மயில், வேல், இப்படி முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று, இல்ல முருகப்பெருமானை வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று வந்து நமக்கு உணர்த்தும். சொல்லுவோம் இல்லையா, காருக்கு முன்னாடியோ இல்ல நாம போகக்கூடிய பஸ்ஸுக்கு முன்னாடியோ ஒரு முருகனுடைய போட்டோ, இல்ல யாமிருக்க பயமேன் அப்படிங்கிறது, இல்ல ஒரு வேல், மயில், இப்படி கண்ணுக்கு முன்னால வந்தாலும் சரி இல்ல கனவுல வந்தாலும் சரி, உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தங்களாம். கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னா இதெல்லாம் சிம்டம்ஸா நமக்கு தெரியுமா, அதாவது நிமித்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு சகுனமா நமக்கு தெரியுமா, சரி சீக்கிரம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறின உடனே நாம போய் திரும்பவும் பால் அபிஷேகம் செய்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு வர்றது தானே கடமை. எப்பவுமே அவரு நன்றியெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, ஆனா நம்ம செய்யறதே திரும்பவும் செய்வது அதற்காகத்தான். அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விதமான தோஷங்களும் போகிறதுக்காக நம்ம இங்க போய் எங்க வில்பட்டி வெற்றி வேலப்பர் கோவிலுக்கு போய் ஓம் முருகா ரோஹரா அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வருவோம். அவர்தான் அசுரனையே வதம் செய்தவர் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொறாமை, போட்டி, இதனால தானே இப்போ வந்து இந்த போர் இன்னும் நிற்காமலே இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள போர் கொஞ்சம் ஆஃப் ஆன மாதிரி இருக்கும், திரும்பவும் அடுத்த நாளே ட்ரம்ப் ஆரம்பிச்சிடுறாரு. ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த விதமான மனச்சலனமும் இல்லாம அவங்க ரெண்டு நாட்டுக்கும் ஒத்துமையா சந்தோஷமா சமத்துவமா இருக்கணும், அவர்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது அறிவை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்க முடியும் இல்லையா? எங்கேயும் எதிலும் சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முருகப்பெருமான வேண்டிக்குவோம். ஏன்னா அவரு தான் அசுரனையே வதம் செய்தவர் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய அந்த பொறாமை, போட்டி, இடத்தை ஆக்குப்பை பண்ணணும். இப்ப அதுதானே அங்க பெட்ரோல் எல்லாத்தையும் நாமளே ஆக்குப்பை பண்ணிக்கணுங்கிறதுனால தானே ட்ரம்ப் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி குணங்களை எல்லாம் நீக்கிட்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி சந்தோஷமா வையுங்கள். முருகா வெற்றி வேலப்பா, நீங்க தான் வெற்றி வேலப்பராச்சே, எங்களுக்காக இந்த உலகம் உய்வதற்காக நீங்க வந்து இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க. நாங்க ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜபிக்கிறோம் முருகா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வைப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, பாய்.